சண்டமலை கண்டோர் கதி கலங்க கொண்டெனும் பிறத்தால் 33 கோடி தேவர்கள் 48 ரசிகள் எங்களுக்கு அடக்கும். அப்படி இருக்க ராவணன் யார்? என்னுடைய தாய் மாமன். ஆமா, நான் யார்? துந்திவியோட மகள் மாயாவி. அனைக்கும் கிஷ்கிந்த அலுவலக்குடி பாலைக்கு உற்ற தம்பியாக உடால் பிறந்த தம்பியாக வீர தர்ராப்போட வந்தார்கள். அப்படி அண்ணன் அழைத்ததாக செய்தி அண்ணனை சந்திக்கணும் அல்லவா? அண்ணா கண்டோர் கதி கலங்க கொண்டெனும் பிறத்தால் 33 கோடி தேவர்கள் 48 ரசிகள் எங்களுக்கு அடக்கும். அப்படி இருக்க ராவணன் யார்? என்னுடைய தாய் மாமன். வாலி என்பவன் என் தாய் மாமனே வெல்ல முடியாது என்று உரைக்கிறான். இப்போதே புறப்பட வேண்டும். அந்த வாலியா இந்த துந்துபியா பார்த்து விடுகிறேன். வரண்டா. இன்னொரு நண்பனாகி விட்டான். ஒற்ற நண்பனுக்கு உணவு கொடுத்து அனுப்பி வைத்தேன் அவன் நாடு. இருந்தாலும் ஏதோ பேர் மாலை கைகால் மொத்தம் இருந்தது. துந்திபிடா ஆமா. ஏன் வந்தா? எதற்காக வந்தா? என்ன ஒரு ஆணவர் இருந்தால் என் தாய் மாமா ராவணன் அவனை வெல்ல முடியுமா உன்னால? உன் தாயாதியே என் பாதம் படித்து விட்டான். நீ என்னடா முன்னால் முடிந்தால் என் கிட்ட சமரசை பார்க்கலாம். உன்னோடு சமரசம் வேடிக்கையான வார்த்தை, விளையாட்டுத்தனமான பேச்சு. இந்தியாக இருக்கிறது உன் செயல். அவனே பாதம் படித்து சென்று விட்டான். நாங்கள் நண்பராகி விட்டான். அந்த வழி பார்த்து போய் விடு. உயிர் முடிஞ்சா என்கிட்ட சம்பரம். நீ இப்ப உடல் திணறி வந்திருக்கிறாய். உலகத்திலே உன்னுக்கு உடல் திணறி நீ நேராக சென்ற ருத்ரமூர்த்தியிடம் சமர் செய்ய வேண்டும் என்று ருத்ரமூர்த்தியானவர் திருமாலிடம் அனுப்பி வைத்தார். திருமாலிடம் சென்று அவர் திருமாலானவர் நீ பூலோகம் சென்று வாலியின் சமர் செய், உனக்கு அழிவு அவன் எடுத்துள்ளார் என்று எனக்கும் சொல்லியிருக்கிறார். என் கரத்தால் மாளுவதை விட ஓடி போறா. உன் கரத்தால் நான் மாள போகிறேனா? மாண்டு விட்டான். அவன் எலும்பு கூட ஒரு உருவாக இருக்கட்டும்.
வந்திருக்கிறேன். என்னுடைய தந்தை மறைத்து விட்டாங்க வாலி. அந்த பகையை அவன் மனதில் வைத்துக் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அடே வாலி, நீ இனியோட காலி. வாடா தாமரை. எங்கடா வரீங்க? யார் நீ? ஏய், வந்து தமிழ் கூப்பிடு. யாரா நீ? ஏய், நான் யாருன்னு தெரியவில்லை. தெரியலடா. யாரா நீ? துந்திட மகன் மாயாவி. மாயாஜால வித்தங்களை கற்றவர். இந்திரஜால சந்திரஜாலங்களை கற்று அனைவரது முனிவர்களையும் பிடித்து அவர் மாமிசத்தை புசித்து இப்படி இருக்கிறாய். அந்த காரணம் உன்னை அழைப்பதற்கு வந்திருக்கிறேன். ஏன்? என் தந்தை அழைத்தார். அதே பகையை மனதில் வைத்துக் கொண்டு உன்னை அழைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உன் தந்தையை என்னிடம் வெற்றி பெற முடியாமல் தோல்வி விட்டு மாண்டு போனான். உன் உயிரை விட்டு விடாதே. நல்ல மாதிரி சொல்ற போயிடா. டேய் வாலி, இனியோட நீ காலி. காலி இன்னொரு காலி. காலி. அப்ப நீ என்ன பார்த்தாடா? வாடா பார்க்கலாம். சொல்லுவேன் சொல்லுவேன். இந்த இடம் போதாது. வடக்கே உள்ள பிரதிவாரத்துக்கு சென்று காத்திரு. வந்து முடிக்க பார்க்கலாம். வெல்லுவேன், வெல்லுவேன், வெல்லுவேன். இது என்ன சோதனை? நான் உன்னை திரும்பித்தேன். செய்த தவறுக்கு தண்டனை ஒப்புக்கொண்டான். அவனை நண்பனாக்கினேன். ஆனால் அவன் தாயாதி தொந்திபி ராட்சசன் வந்தான். அவனை அடித்துக் கொன்றேன். அவனுடைய மகன் ஆயார் வந்திருக்கிறான். வடக்கே உள்ள பிரதிவாரத்திற்கு வாழா சமர்க்கு என்று அழைத்திருக்கிறேன். வடக்கே உள்ள பிரதிவாரம் செல்ல வேண்டும் என்றால் காவலாக யாரை வைப்பது? சரி, என் தம்பி இருக்கிறான் சுக்கிரவன். சுக்கிரவனை அழைத்து பாகப்படுத்த காவல் வைத்தால் நிச்சயமாக அவன் காவல் காப்பான். தம்பி சுக்கிரவா, கம்பீரம். வாலிக்கு உற்ற தம்பியாக, உடால் பிறந்த தம்பியாக வீர சிறப்போடு வந்தீர்கள். அப்படி அண்ணன் அழைத்ததாக செய்தி அண்ணனை சந்திக்கணும் அல்லவா? அண்ணா அவனை வெற்றி பெற்றேன். இருவரும் நண்பராகிவிட்டோம். ஆனால் அவன் தாயாரை விலகக்கூடிய தொந்திபி ராட்சசன் என்னோடு சமருக்கு வந்தான். அவன் சமரிலே என்னை தோல்வி பெற்று அவன் சிரத்தை அறுத்து எரித்தேன். சென்று விழுந்தது. பிறகு மதங்கமா முனிவர் வேலை செய்ய வந்த வேள்வியிலே இன்று முதல் இன்று வரை இந்த ரிஷிமுகா பருவத்திற்கு இனி நான் போக முடியாது. இருந்தாலும் அவனுடைய மகன் மாயாவி வந்தான் என்னோட சமருக்கு. என்னோட சமர் செய்ய இந்த இடம் போதாது. வடக்கே உள்ள பிரதிவாரத்துக்கு வாடா என்று அழைத்திருக்கிறேன். நான் பிரதிவாரத்திற்கு சமருக்கு செல்கிறேன். நான் சென்று வருவருகிலே நீ காவலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அண்ணா, ஏன் எதற்காக உன்னுடைய தம்பி நான் இருக்கின்றேன். வீரவள வாழ்த்து என் கரத்தில் ஒப்படைத்து
என்னை வாழ்த்தி அனுப்புங்கள். இப்போதே புறப்படுகிறேன். அந்த மாயாவை கொன்றுவிட்டு உங்களுடைய பாதத்தில் அனுப்ப. தம்பி, அந்த மாயாவியை கொல்லும் அளவுக்கு ஆற்றல் உன்னிடம் உண்டு என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவன் சமரை கழித்தது என்னை தானே தவிர உன்னை அல்லவே. உண்மைதான் அண்ணா. ஆகையால் நான் சென்றால் நாளை கோலை என்று அவருடைய தம்பி அனுப்பி வைத்திருக்கிறார். உண்மை குறிநாளம் கூறுவான். ஆகினால் அந்த பிளாதாபுரத்தில் இரு வழிகள் கிடையாது. ஒரே வழிதான் இருக்கிறது. இருபதாக இருந்தாலும் ஒரு வழிதான், 60 இருந்தாலும் ஒரு வழிதான். அப்படி அந்த வாயற்படி நான் காவலாக இருக்க வேண்டுமா? காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? ஒருவேளை என்னிடம் அடிமொழி தாங்க முடியாமல் அந்த மாயாவை ஓடி வந்தாலும் வருவான். வெளியே வந்தால் அவன் வெளிவிடாத அளவுக்கு மீண்டும் உள்ளே இருக்க வேண்டும். அப்படியா? அதனால உன்னை பிரதவாரத்தில் காவல் வைக்கிறேன். காவல் வைக்கிறீர்கள். நான் சென்று வரட்டுமா? ஆகட்டும் அண்ணா. இருந்தாலும் வெற்றோடு சென்று வாருங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? ஆமா. ஆகட்டும், சென்று வருகிறேன். என்ன ஒரு ஆணவம் இருந்தால் அந்த மாயாவி ஏன் அண்ணனை சமரிக்க அழைத்திருக்கின்றான். இப்போதே புறப்படுகிறேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை ஏன் மனைவிடத்தில் கூற வேண்டும். ஏன் அண்ணனுடைய வீரமாகப்பட்டது அனைவருக்குமே தெரிய வேண்டும். அந்த மாயாவை கொல்லக்கூடிய செய்தி அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். இருந்த பொழுதிலும் ஏன் மனைவி இருக்கின்றால் உரிமை சந்தித்து இந்த செய்தியை குறிவிட்டு புறப்படுகிறேன். கண்ணே